தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, கோவில்பட்டியில் சிறுவன் மாயமானது தொடர்பான புகார். இதுதான் சட்டம் ஒழுங்கை ஒரு முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் விதமா என இபிஎஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் முக்கிய செய்தி இது. மெத்தனமாக செயல்படும் காவல்துறை. கோவில்பட்டி சிறுவன் மரணமடைந்த வழக்கில் காவல்துறை மிகவும் மெத்தனமாக செயல்படுகிறது என இபிஎஸ் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் மெத்தனமாக செயல்படும் காவல்துறை என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் முக்கிய செய்தி வந்திருக்கிறது. உங்களிடமிருந்து கூடுதல் தகவல்களை தரலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில கடந்த 9ஆம் தேதி காணாமல் போன கருப்பசாமி என்ற சிறுவன் 10ஆம் தேதி மர்மமான முறையில சடலமாக மீட்கப்பட்டதாக செய்திகள் வந்த நிலையில இன்று அந்த சிறுவனுடைய பெற்றோர் மற்றும் தாத்தா ஆகியோர் தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொள்ள முயன்றதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சிறுவன் கழுத்தில் இருந்த மாயமாகி உள்ள நிலையில புகார் அளித்த அன்றே தீவிரமாக காவல்துறை விசாரித்திருந்தால் குழந்தையை காப்பாற்றிருக்கலாம் என்று குடும்பத்தார் புகார் தெரிவித்துள்ளனர் என்றும், இந்த அரசினுடைய காவல்துறை முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் மெத்தன போக்கில் செயல்படுவது கடுமையான கண்டனத்துக்கு உரியது என்றும், இதுதான் சட்டம் ஒழுங்கை ஒரு முதல்வர் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய விதமா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். சிறுவனுடைய பெற்றோர் மற்றும் தாத்தாவிற்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு மட்டுமல்லாமல் சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புள்ள அனைவரையும் உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். மோகன்ராஜ், உங்கள் உடனடி தகவல்களுக்கு, விளக்கமான தகவல்களுக்கு நன்றி சிவா.